இன்னைக்கு நம்மளோட கோல்ட் பிரஸ் கிரவுண்ட் ஆயில் வச்சு எப்படி மட்டன் தம் பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ எந்த ஒரு மசாலாவுமே இல்லாம மட்டன் தம் பிரியாணி செய்ய போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ ஊற வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் 250 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்காங்க. அப்புறம் 450 கிராம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்காங்க. அது கூடவே 3 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம் பேஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூடவே புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்திக்காங்க. தக்காளி 350 கிராம், தயிர் 200 கிராம், பச்சை மிளகாய் 4, உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்காங்க. நம்ம ஆல்ரெடி 3 விசில் விட்ட மட்டனை இதை கூடவே சேர்த்திக்காங்க. அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து 1,5 லிட்டர் ஊற்றிக்காங்க. லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இடிச்சு சேர்த்திக்காங்க. நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இது கூடவே சேர்த்திக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு அதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல தம் வச்சிருங்க. தம் ஓப்பன் பண்ணா சூடான மட்டன் தம் பிரியாணி ரெடி. பிரியாணி சூப்பரா வந்திருக்குங்க. பிரியாணி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி பிரியாணி செய்யணும்னா மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.